உணவுகளில் நம்ம மசாலான்னு சொல்லிட்டு சேர்க்குறோம்ல, சீரகம் சேர்க்குறோம், நல்ல மிளகு சேர்க்குறோம், தனியா சேர்க்குறோம். இது எல்லாமே நல்ல நல்ல மருத்துவ குணம் உடையது தான். ஆனால் நாம் அதை அதோட மசாலாவாக மாற்றும்போது அதில் நிறைய காரம், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு, அதில் மிளகாத்தூள் அதிகமாக போட்டு அது காரமாக போட்டு கடைசியில் அந்த மசாலாங்கிறது என்ன ஆகுதுன்னா நம்ம உணவு செரிமான மண்டலத்தில் போயிட்டு புண்களை ஏற்படுத்தி விடுகிறது. அந்த மசாலாவில் நம்ம சேர்க்குற அந்த மிளகாய் இருக்குது பார்த்திங்களா, அது அளவுக்கு அதிகமாக போகிறதுனால அதுவே நமக்கு வயிற்றில் புண்ணை ஏற்படுத்தி விடுகிறது. உணவு செரிமான மண்டலத்தில் புண்களை ஏற்படுத்தி விடுகிறது. அதனால் மசாலாவில் எப்போவுமே அது ஒரு ஆடம்பரமான சமையல் தான். மசாலாங்கிறது ஒரு ஆடம்பரமான சமையல். மசாலாலாம் அரைச்சி அப்புறம் தான் ஒரு காய்கறி பொரியல் பண்ணுறதுக்கு நிறைய மசாலாலாம் அரைக்கக்கூடாது. சும்மா சாதாரணமாக எப்போவுமே ஒரு சமையலுங்கிறது 20 நிமிஷத்தில் முடிஞ்சிடணும். அந்த அளவுக்கு எளிமையான சமையலாக இருக்க வேண்டும். ரொம்ப சிரமப்பட்டு மசாலாலாம் அரைச்சி மணக்க மசாலா அரைச்சி அப்படி இருந்தால் தான் நீ சாப்பிடுவியா? ஏன் சும்மா சாப்பிட முடியா? பச்சையாகவே சாப்பிட்றதுக்கு நம்ம ஆர்வமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல எதுலேருந்து விடுபடணும்? இந்த மாதிரி ஆடம்பரமாக மணக்க மசாலாலாம் அரைச்சி சமைக்கிற அந்த வழக்கத்துலேருந்து முதல்ல நம்ம விடுபட்டால் தான் பச்சையாக கூட நம்ம பச்சையாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த உணவு முறைக்கு நம்ம வருவோம். ஒரு 50% உணவுகளையாவது நம்ம பச்சையாக சாப்பிட்ணும். அப்போ தான் ஏன்னா சமைச்ச உணவுலாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த மசாலா உணவு இதெல்லாம் நம்ம உடம்பில் நச்சுத்தன்மையை ஏற்படுத்தும். ரத்தத்தில் நம்ம சமைச்சு உப்பு போட்டு சமைச்சு மசாலாலாம் சேர்த்து இது மாதிரி சமைச்சு அந்த உணவை சாப்பிடும்போது அதில் நிறைய கழிவுகள் நம்ம ரத்தத்தில் கலக்கும். நம்ம ரத்தமே நஞ்சாக மாறிவிடும். அப்படி இருக்கும்போது அதை எப்படி சுத்திகரிக்கிறது? இந்த மாதிரி சமைச்ச உணவுகளால் நமது உடலில் ஏற்படுகிற அசுத்தத்தை எப்படி நீக்குவது? பச்சையாக உணவுகளை 50% சாப்பிடணும். தினசரி உணவில் 50% உணவுகள் பச்சையாக இருக்க வேண்டும். பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள் அப்படின்னு பச்சையாக சாப்பிடுகிற உணவுகளின் எண்ணிக்கை நமக்கு அதிகம். ஒரு 50% இருக்கணும். உணவுகளோட சதவீதம் தினசரி வாழ்க்கையில் 50% இடம்பெற வேண்டும். ஏன்னா அதுதான் உடம்பை சுத்திகரிக்கும். முழுக்க பச்சை உணவுகளே சாப்பிட்டாக்கா இன்னும் நல்ல உடம்பு சுத்தமாகும். இருந்தாலும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வெறுமனே பச்சையாகவே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருந்தோன்னா சப்புன்னு ஆயிரும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கான ஆர்வமே வராது. மாதிரி வெறுப்பு, ஒரு மன அழுத்தம் அளவுக்கு அதிகமாக போய்விடும். அப்படி இருக்கும்போது சரி, சமைச்சும் சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்குது. உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடணும். ஒரு 50% உணவு சமைச்சு சாப்பிடணும், 50% உணவு பச்சையாக சாப்பிடணும். அந்த மாதிரி சமைச்சு சாப்பிடும்போது அதுலேயும் சாப்பிடக்கூடாத உணவுகள்லாம் இருக்குது. தானிய உணவுகளை சமைச்சு சாப்பிடக்கூடாது. மாமிசம், மீன், முட்டையெல்லாம் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றதுனால அதில் இந்த மசாலாலாம் பயங்கரமாக நிறைய காரம்லாம் போட்டு அது மாதிரி ஆடம்பரமாக சாப்பிட்றது உணவு பாதையில் புண்களை ஏற்படுத்தி வாய் நாற்றத்தை ஏற்படுத்தும். இதோட விளைவு வாய் நாற்றம். அதனால் வாய் நாறாமல் இருக்கணும். பற்களில் கரையெல்லாம் படாமல் இருக்கணும். மசாலாங்கிறது பல்லில் கரைகளை ஏற்படுத்தும். அதனால் தினம் இருவேளை பல் விளக்க வேண்டும். மசாலா உணவுகள், மஞ்சள் அதெல்லாம் நிறைய சேர்க்குறாங்க. அப்போ சேர்க்கும்போது அது பல்லில் கரையை ஏற்படுத்தும். அதனால் பற்களுக்கு இடையில் அந்த உணவுகள் தங்காமல் இருக்கணும். அதனால் இரவு கண்டிப்பாக பல் விளக்கிட்டு தான் தூங்கணும். இப்போ காலையிலையும் பல் துலக்க வேண்டும். பற்களை தூய்மையாகணும். பற்களை அப்போ தான் சுத்தமாக வச்சுக்க முடியும். அதனால் இந்த மசாலா உணவு இருக்குல்ல, அது ஒரு ஆடம்பரமான அதில் காரம் சும்மா இவ்வளோ மசாலாலாம் சேர்க்க வேண்டியது. சும்மா ஏதாவது பேருக்கு நல்ல மிளகு தூள் அந்த காரமாக தான் இருக்கணுங்கிற அப்படி அவசியம்லாம் கிடையாது. லைட்டாக போட்டோமா அவ்வளோதான். அது அப்போ தான் அது எளிமையான உணவாக இருக்க முடியும். சமையல் அப்படின்னாலே இது ஆடம்பரம்னு நினச்சிடக்கூடாது. எளிதாகவும் சமைக்கலாம். குறுகிய நேரத்தில் சமைக்கணும். ரொம்ப பயங்கர சுவையெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி பயங்கர சுவையெல்லாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சும்மா சமைச்சோமா, ஏதோ நல்ல மிளகுத்தூள், ஏதோ சில கடுகு, ஏதோ ஒன்று போட்டோமா, அப்படி எளிதாக சாப்பிட்டுட்டு இருக்கணும். எளிமையாக இருக்கணும்.